ஸ்டூடெண்ட் இது கிளாஸ் 9 முடிச்சுட்டு 10th ஸ்டாண்டர்ட் வர்றவங்களுக்கான வீடியோ. ஓகே, இது டே 3யோட வீடியோ. ஆல்ரெடி டே 1 டே 2 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டே 3ல என்ன கான்செப்ட்னா அல்ஜிப்ரானா என்னன்னா நம்பர்ஸும் இருக்கும் லெட்டர்ஸும் இருக்கும். நம்பர்ஸ்னா 2 3 4 என்ன நம்பர்னாலும் வரும். லெட்டர் வந்து எக்ஸ் ஒய் இந்த மாதிரி லெட்டர்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்னா வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேரியபிள்னா என்னது எக்ஸ் ஒய் பி கியூ இதெல்லாம். கான்ஸ்டன்ட்னா ஆல் நம்பர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகே, வேரியபிள்னா சேஞ்ச் ஆகும், கான்ஸ்டன்ட்னா நோ சேஞ்ச், அது ஃபிக்ஸடு வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்னா ஒரு ரெண்டு டேர்முக்கு நடுவில் பிளஸ் மைனஸ்லாம் வரணும், அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன். அப்போ 2x + 3 இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். 3x + 5x இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். டேர்முங்கிறது யாரு? இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், ரெண்டுக்கும் நடுவில் பிளஸ் இல்லைனா மைனஸ் வரணும். 3x - 5 இதெல்லாமே தான் எக்ஸ்பிரஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன்னாலே அந்த இதில் ஈக்குவல் டு வரணும். ஈக்குவல் டு 5. இப்போ 3x + 3 + 5x ஈக்குவல் டு 5. 2x + 3x ஈக்குவல் டு 7. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வித் ஈக்குவல் டு இருந்தால் அதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். ஓகே, இப்படி ஈக்குவேஷனை சால்விங்கும் பண்ணலாம். நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துப்போம். 3 + 5x ஈக்குவல் டு 5. என்ன பண்ணணும்? சால்விங்னா ஃபைண்ட் எக்ஸ், அதுதான் நம்மளோட மீனிங். அப்போ 5x மட்டும் இப்படி வச்சுக்குவோம். இந்த 3 அந்த சைடு கொண்டு போனால் -3 ஆகிடும். ஸோ 2 x = 5x = 2. எக்ஸ் தான் வேணும்னா இந்த 5 அந்த சைடு போகையில் டினாமினேட்டர் போயிடும். இதுதான் எக்ஸோட வேல்யூ. இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். சால்விங்னாலே ஃபைண்ட் எக்ஸ். ஓகே, லைக் டேர்ம் அன்லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்னா 2x 3x 7x தட் மீன்ஸ் சேம் வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கும். அன்லைக் டேர்ம்னா டிஃபரெண்ட் வேரியபிள் 2x 3y 7p இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் அன்லைக் டேர்ம்ஸ். சேம் வேரியபிள் இன்வால்வ் ஆயிருந்தால் அதுக்கு பேர் லைக் டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ 3x + 5x = what? இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. தட் மீன்ஸ் இது ரெண்டுமே வேரியபிள், அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பருக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட். அப்போ 3 + 5 8x இது பேர் தான் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ ஃபைண்ட் எக்ஸ் கூட கேட்கலாம். 7x + 3 = 8 இப்படி கொடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை அப்படின்னா சிம்பிளிஃபைனாலும் சால்வ்னாலும் ஃபைண்ட் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 3 அந்த சைடு போயிடணும். 5 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு x = இந்த 7 இந்த சைடு வந்துடணும். 5/7. கிளியர்? இந்த மாதிரி பண்ணுறது தான் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.